அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குவைத்திலிருந்து நான் பேசுகிறேன். என் பெயர் சையத் ஷபீர். தொழுகையில் கூட்டு பிரார்த்தனை இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். வெளிநாடுகளிலும் அப்படித்தான், கூட்டு பிரார்த்தனை இங்கே இல்லை. ஆனால் சமீப காலமாக கொரோனா வந்ததிலிருந்து தொழும்போது மக்ரிப் அல்லது இஷாவின் நேரத்திலே இமாம் கடைசி ரக்காத்தில் ருக்குவுக்கு பிறகு சிஜ்தா செல்லும் முன் நின்று கொண்டு துவா பிரார்த்தனை செய்கிறார். அதை பின்னால் இருப்பவர்களும் எல்லோரும் ஆமீன் என்று ஏற்கிறார்கள். இதை போல நடைமுறை குரானிலோ அல்லது ஹதீஸிலோ இருக்கிறதா என்னவென்று விளக்கம் தரவும். மற்றும் ரம்ஜான் நேரத்திலும் தஹஜுத் தொழுகை கூட்டு தொழுகாக இங்கு நடைபெறும். அந்த நேரத்திலும் இதே போன்று கூட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று எனக்கு தகவல் தரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குவைத்தில் இருந்து சையது ஷரீஃப் என்ற சகோதரர் கேட்டிருக்கிற இந்த கேள்வி, அதாவது கூட்டு துவா இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கடைசி ரக்காத்தில் சஜிதா செய்கிறதுக்கு முன்னாடி துவா ஓதுறாங்க. அரபு நாடுகளில் எல்லோரும் ஆமீன் சொல்கிறாங்களே, இது என்ன? இதே போல் ரமலான் மாதத்திலையும் ஓதுகிறார்களே என்று கேட்குறாங்க. அதாவது நீங்கள் கேட்கக்கூடியது குனூத் என்று அதற்கு மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. குனூத் என்று சொன்னால் இரண்டு வகையான குனூத் இருக்கிறது. ஒன்று வித்ரு தொழுகையில் கடைசி ரக்காத்தில் ஓத வேண்டிய ஒரு குனூத்து. இன்னொரு குனூத் என்னவென்று சொன்னால், நமக்கு ஏதாவது துன்பங்கள் இன்னல்கள் ஏற்படும் பொழுது எதிரிகள்னாலேயோ அல்லது வேறு காரணத்தினாலேயோ அல்லது நோய் நொடிகள் போன்ற காரணத்தினாலேயோ ஏற்படும் பொழுது அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவதற்காக அல்லது எதிரிகளை அல்லாஹ் கவனித்து கொள்ள வேண்டும் என்று பொறுப்பு சாட்டுவதற்காக ஓதக்கூடிய துவாவுக்கு பேர் குனூத்து நாசிலா. அதாவது துன்பங்களுக்காக ஓதப்படுகிற குனூத். இந்த மாதிரியான ஒரு குனூத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன அந்த பள்ளிவாசலில் அந்த குனூத் தான் ஓதியிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 70 பேரை மார்க்க பிரச்சாரத்துக்கு அனுப்புகிறாங்க. அவங்க மார்க்க பிரச்சாரத்துக்கு அழைத்து கொண்டு சென்று அவர்களை கொன்று விடுகிறார்கள். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்தவுடனே அல்லாஹ்விடத்தில் 1 மாத காலம் அந்த கொலையாளிகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ அந்த மாதிரி இறைவாணி அவங்கள கவனித்துக்க என்று அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். அது எங்கே பிரார்த்தனை செய்தார்கள்னா, ருக்குவுக்கு பிறகு தொழுகையில், ஒவ்வொரு தொழுகையிலையும் ருக்குவுக்கு பிறகு கடைசி ரக்காத்தில் ருக்கு செஞ்சு எந்திரிப்போம்ல, சஜிதாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதினார்கள். அப்படின்றது புகாரியில் 1002வது ஹதீஸில் இருக்கிறது. அதே போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு பின்னாடியும் நெஞ்சிருக்கிறாங்க, ருக்குவுக்கு பின்னாடி ஓதியிருக்கிறாங்க என்பதற்கு இந்த ஆதாரத்தை பார்த்துட்டோம். அதே போல் இந்த குனூத்தை 5 வேளை தொழுகையிலையும் ஓதியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வேளை தொழுகையிலையும் கடைசி ரக்காத்தில் ஓதியிருக்கிறாங்க. எப்போ ஓதியிருக்கிறாங்கன்னு கேட்டால், பாதமாய குழு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதற்கு பிறகு. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா எப்போ சொல்லுவோம்? ருக்குவுக்கு அப்புறம் சொல்லுவோம். ருக்குவிலேருந்து எந்திரிக்கும் போது தான் அதை சொல்லுவோம். அப்போ ருக்குவுக்கு பிறகு இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறார்கள். அதில் எதுவுலில் மூமினீன, மூமின்களுக்காக துவா செய்தார்கள். எலானுல் குஃபார், இந்த கொன்று குவித்த அந்த கொடியவர்களுக்கு எதிராக சாபத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள். இது புகாரியில் 797வது ஹதீஸில் இருக்கிறது. இந்த ஹதீஸிலேயே லோஹரு அசரு சுபுகளை எல்லாம் ஓதினார்கள் என்று வருகிறது. 798வது ஹதீஸில் மகரிபு சுபுகளையெல்லாம் ஓதினார்கள் வருது. அதனால் எல்லா தொழுகைகள்லையும் இதை ஓதலாம். அதாவது நமக்கு ஒரு துன்பம், ஒரு நெருக்கடி, இந்த நாட்டில் வாழ்கிற ஆட்சியாளர்களால் நமக்கு நெருக்கடி வருது, அடக்குமுறை செய்கிறாங்க, அது மாதிரியான விஷயங்கள்லேருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடுவதற்காக ஓதக்கூடிய குனூத்து இதுதான் அந்த பள்ளியில் ஓதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கடைசி ரக்காத்தில் ஓதுறது. இந்த குனூத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஓதக்கூடாது.
அதிகமான மர்க்கஸுகளில் என்ன செய்கிறாங்கன்னா, சவுதி அரேபியாவோட மற்ற அரபி நாடுகளில் இந்த துன்பத்திற்காக குனூத் ஓதுறன்னு சொல்லிட்டு தொழுகையை விட ஒரு பெருசாக என்ன செய்கிறாங்க, நீண்ட அவங்க திறமையை காட்டுகிற வகையிலெல்லாம் அவங்க துவா ஓதுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் இருக்க, அதுக்கு மிஞ்சின ஒரு துன்பமெல்லாம் இவங்களுக்கு வந்துடல. 70 பேர் 70 அறிஞர்களை அழைத்து சென்று 70 பேரும் பொறுக்கு மணிகள் அவங்கள அவ்வளோ தயார் பண்ணி இருந்தார்கள். அந்த மாதிரி ஆட்களை கொலை பண்ணிட்டாங்க போது அதுக்கு நீண்ட ஒரு கட்டுரையெல்லாம் வாசிக்கிட்டு இருக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன செஞ்சாங்க, அந்த வாசித்த துவாவை கூட பாருங்களேன். என்ன கேட்குறாங்க, அல்லாஹும்ம இறைவா உஷ்துத் வத்தாத்த கலா முலர், இறைவா முலர் கூட்டத்தார் மீது உன்னுடைய பிடியை இருக்குவாயாக, யூசுப் நபி காலத்து பஞ்சத்தை போல இவர்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக. இவர் 2 வரி தான். ஒரு துன்பத்துக்கு செய்கிற துவான்னு சொன்னால் அது புதுசாக ரொம்ப நேரம் விளக்கி, அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியுமே, சொல்லவும் வேணும். அதே நேரத்தில் அந்த தொழுகைக்கு வந்தவங்களுக்கு கூட்டு தொழுகைக்கும் போது அவங்களுடைய தொழுகைக்கு வர்றவங்களுக்கு இடைஞ்சலுக்கு இல்லாத வகையிலையும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க வேண்டும். இப்போ ஓதுறாங்கல்ல நடைமுறையில், அந்த மாதிரியான துவா அந்த அஜர்த்துமார்கள் குறிப்பாக சவுதியில் உள்ள அந்த ஹரமில் தொழுவிக்கிற ஆளுங்க அவங்க திறமையெல்லாம் காட்டி அழுக வராட்டம் அழுகுற மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு சீனை போட்டு ஓதுறாங்க. அதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள். ஷார்ட்டாக ஓதுறான். அல்லாஹ் இந்த குனூத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூறாவை பெருசாக ஓதியிருக்கிறாங்க, ருக்கு பெருசாக செஞ்சுருக்கிறாங்க, சஜிதாவை பெருசாக செஞ்சுருக்காங்கலாம் ஆதாரங்கள் கிடைக்கிறது. இந்த குனூத்துக்கு அப்படி கிடைக்குதா? பாதருக்கு யசீரன், ருக்குவுக்கு பின்னாடி லேசா சிறிதளவு என்னஞ்சாங்க அவங்க குனூத் ஓதினார்கள்னு சொல்லி புகாரியில் 1001வது ஹதீஸில் வருகிறது. இதுவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த துவா குனூத்து எதுங்கிறது புகாரில் 6393 வருகிறது. 2 வரி தான் இருக்கிறது துவா, 1 வரி தான் இருக்குது சொல்ல போனால். அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சுருக்கிறாங்க. எந்த துன்பமோ, இறைவா இந்தியாவில் எங்களுக்கு அநியாயக்கார ஆட்சியாளர்களை நீ பார்த்துக்கொள், நீ தண்டித்துக்கொள், முடிஞ்சு வச்சுக்கதை, நீ உன்னுடைய தண்டனை இறக்குன்னு சொல்லி அந்த உன்னுடைய இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி செஞ்சாலும் நமக்கு என்னவாயிரும், அந்த குனூத்து அதனுடைய நன்மை கிடைத்துவிடும். இந்த மாதிரி உள்ளது தான் நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த கூட்டுத்துவான்னு சொல்கிறீங்க. இந்த குனூத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கையை உயர்த்தி தான் அந்த துவாவை செஞ்சுருக்கிறாங்க. குனூத்து ஓதும்போது பக்கத்து ராயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸலாத்தில் கதாத்தி ரஃபா எதைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுபுகளை ஒரு நாள் குனூத்து ஓதும்போது 2 கைகளையும் உயர்த்தி அவங்க இந்த குனூத்து ஓதினார்கள் அப்படின்னு முஸ்னத் அஹ்மதில் ஹதீஸ் இருக்குது. அது கையை உயர்த்தி ஓதணும். ஆனால் இமாம் ஓதும்போது ஆமீன் சொல்கிறதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது இல்லை. ஆமீன் சொல்வதற்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனால் அந்த ஹதீஸு முஸ்னத் அஹ்மதில் வருது. அதில் ஹிலால் இப்னு ஹப்பாப் அவர் நல்ல ஆள் தான், அவர் அறிவிக்கிறார். அவர் கடைசி காலத்தில் அவர் மனக்குழப்பத்துக்கு உள்ளாயிட்டார். அதனால் கடைசி காலத்துக்குள்ள மனக்குழப்பத்துக்கு உள்ளானவருடைய ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டாங்க. எப்போ ஏற்றுக்குருவாங்கன்னு கேட்டால், மனக்குழப்பத்துக்கு முன்னாடி அறிவித்தார் என்று உறுதி செய்யப்பட்டால் ஏற்றுக்குருவாங்க. இந்த ஹதீஸ் அந்த மாதிரி உறுதி செய்யப்படலை என்ற காரணத்தினால் ஆமீன் சொன்னார்கள்னு வரக்கூடிய செய்தி ஆதாரமற்றதாக இருக்கிறது. அப்போ என்ன, சின்ன துவா தானே, இமாம் ஓதுவார், நீங்கள் ஓத வேண்டியதானே. 2 வரி துவா அவர் அரபியில் ஓதுனா நீங்கள் தமிழில் கூட ஓதலாம். அவர் அந்த கேப்பில் அந்த ருக்குலேருந்து எந்திரிச்ச பிறகு அவர் அந்த துவா ஓதுவாரே. ஆனால் நம்மள என்ன செய்யலாம், அந்த துவாவை நமக்குள்ளே ஓதிக்கொள்ளலாம். அப்படி ஓதிக்கொள்கிறது தான் இருக்கே தவிர ஆமீன் ஆமீன் என்று சொல்வது, அது அந்த ஆமீன்கிற பிரச்சனை எப்போ வரும்னு கேட்டால் அந்த 1.5 முழத்துக்கு ஓதுனா தான் வரும். 2 வரி ஓதுனா அதுக்குள்ளெல்லாம் ஆமீன் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களா பெரிய ஒரு துவாவை கண்டுபிடிச்சி அதை ஓதி ரொம்ப நேரம் அசர்த்து ஓதினார், உருக்கமாக ஓதினார், ஈர்ப்பாக ஓதினார்ன்னு சொல்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த குனூத்தில் நீண்டதாக ஓதியதாக எந்த ஆதாரம் கிடைக்கவில்லை. சுருக்கமாக ஓதினார்கள் என்பதற்கு தான் ஆதாரம் கிடைக்கிறது. அதில் ஆமீன் ஒவ்வொருத்தரும் சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கவில்லை. அதனால் அவங்கவுங்க சின்ன துவாவை என்ன செய்யணும், ஓதிக்கொள்ளணும். இதான் அந்த நீங்கள் கேட்ட குனூத்து, அதாவது குனூத்த நாசிலான்றதுக்கு பேர். அது குறித்த ஒரு விளக்கம்.